ஓம் கணேசாய நமக. பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நமஸ்காரம் கன்னி ராசி நேயர்களே. உங்களுக்கு இந்த சனியுடன் இணையும் செவ்வாய் என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாகவே பார்க்கலாம். இது சோபகிருது வருஷம் பங்குனி முதல் நாள், அதாவது 14/3/2024 வியாழக்கிழமை நண்பகல் 12:55 அளவில் அவிட்டம் 2ஆம் பாதத்தில் இருந்து 3ஆம் பாதமாகிய கும்பராசியிலே செவ்வாய் பிரவேசம் ஆகின்றார், பயிற்சி ஆகின்றார். 18/3/2024 அவிட்டம் 4 செவ்வாய், 22/3/2024 சதயம் 1, 27/3/2024 சதயம் 2. அதே அந்த சதயம் 2 ஏற்கனவே சனி சஞ்சாரம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய பயணம் சதயம் 2 பயணித்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாயும் இணைந்து கொள்கின்றார். மெர்ச்சிதாய் 2 பேருமே மெர்ச்சாயிருந்தாங்க. இது 31/3/2024 வரை, இந்த 27, 28, 29, 30, 31 இந்த காலங்கள் அந்த செவ்வாயும் சனியும் ஒரே ராசியில், ஒரே நட்சத்திரத்தில், ஒரே பாதத்தில் இணைந்து செயல்படுகின்றார். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஏற்கனவே ஆகாது. 2 பேரும் வல்லிய கிரகங்கள், முரட்டு கிரகங்கள். அவர்கள் உங்களை பொறுத்த மட்டிலே செவ்வாய் பொதுவாக உங்களுக்கு விரோதி, சனி பாதி நல்லவர் பாதி கெட்டவர். இருப்பினும் அவர் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல சென்று இருக்கின்ற காரணத்தினால யோகத்தை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக வந்திருக்கின்றார். அப்படி வருகின்ற பட்சத்திலே இந்த செவ்வாய் இணைகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதாவது ஒருத்தர் கொடுக்க வர்றாரியா, கொடுக்க வர்றச்சு இடையில உங்களுடைய விரோதி தடுத்து விடுகின்றாரா? இதுதான் இங்க கேள்வி. அல்லங்கில் அவரும் உங்களுக்கு சேர்ந்து செயல்பாட்டுக்கு வருகின்றாரா, அள்ளி கொடுக்க வருகின்றார்? ஏனென்றால் 2 பேரும் இருப்பிடம் அப்படிப்பட்ட இடம், 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடு 8க்குரியவன் 6லே இருந்தால் எதிரிகளாலும் கூட யோகத்தை பெற வேண்டியது வரும். எதிரிகளே யோகத்தை கொடுப்பார்கள் என்ற கணக்கு. விரோதிகள், எதிரிகள், விரோதிகள், நம்பிக்கை துரோகிகள், அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு யோகம், பணப்புழக்கம், கோடிக்கணக்கான சொத்து சுகங்களை அடையக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், இவைகள்லாம் வரக்கூடிய ஒரு அம்சம். இப்படி சனி கொடுக்கின்ற பட்சத்தில் அவர் இப்படி கொடுப்பாரா, இல்லைங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுத்துருவாங்களாம்? இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதை அடுத்து 31/3/2024 சதயம் 3, 5/4/2024 அன்றைய தினம் சதயம் 4ஆம் பாதத்தில் செவ்வாய், 9/4/2024 புரட்டாதி 1, 13/4/2024 புரட்டாதி 2. அதனை அடுத்து தமிழ் ஆண்டு பிறந்து விடுகிறது. குரோதி வருஷம் சித்திரை மாசம் 5ஆம் தேதி, அதாவது 18/4/2024 அன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சதயம், அந்த சதயம் அல்லே புரட்டாதி 3ஆம் பாதத்திலே செவ்வாய் பிரவேசம். அது பின்ன 22/4/2024 அன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது மீன ராசியிலே செவ்வாய் பிரவேசம் ஆகிவிடுகின்றார். ஆகக்கூடி 14/3/2024 நண்பகல் 12:55 முதல் 22/4/2024 பிற்பகல் 3 மணி வரை உள்ள இந்த காலம், இது கொடுக்கிற காலமா, கெடுக்கிற காலமா, இல்லை எதுவுமே நடக்காமல் போய்விடுமா? இதுதான் இப்ப நம்ம பார்க்கின்ற ஒரு ஆராய்ச்சி. ஆல்ரெடி கன்னியா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி உலாவிக்கின்று இருக்கிறார். உங்களுக்கு நல்லதை செய்ய கடமைப்பட்டவராக வந்துவிட்டார். எனினும் சிலருக்கு யோகத்தை, ஒரு சிலருக்கு, அதாவது 100 பேர்ல ஒரு 10 பேருக்கு கொடுத்திருக்கிறார் சனி. மிச்சம் 90 பேருக்கு நான் எதையும் செய்யல. அந்த செய்யக்கூடிய கட்டம் கொண்டு இருக்கின்றது. இதற்கிடையில செவ்வாயும் இணைகின்றார். 3/8 6ஆம் இடத்திலே அருமையான யோகம். 3/8 6லே அமர்ந்தால் கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் கடன் அடையக்கூடிய கட்டம். வில்லங்கம், சத்துருக்கள், சொந்த பந்தங்கள், குறிப்பாக பங்காளிகளால் ஏற்பட்ட வில்லங்கம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முற்றிலும் விலகிவிடும். அவர்களால் தான் சில கன்னி ராசிக்காரர்களுக்கு கெட்ட பேரும், சங்கடங்களும், குழப்பங்களும், நஷ்டங்களும் ஏற்பட்டு சந்தித்து கொண்டு வந்தீர்கள்.
இப்ப அதன் மூலமாக அவர்களே உங்களுக்கு அனைத்தையும் களையக்கூடிய வகையிலே அவங்க செஞ்ச கெட்டது பூராமே இப்போ உங்களுக்கு நல்லதாக மாறுகிறது. இதுதான் வேடிக்கை. அவங்க செஞ்சது என்னமோ தீவினையும் செய்வினையும் செயற்பாட்டு வினைகளும் செஞ்சாங்க. அந்த செய்வினை செயற்பாட்டு வினைகளே உங்களுக்கு தவறுதலாக ஏதோ ஒரு இடத்துல அவங்க செஞ்ச தவறு உங்களுக்கு யோகத்தை அள்ளி வழங்கக்கூடியதாக வந்து விட்டது. இதுதான் இந்த இடத்துல தான் முனீஸ்வரர் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்து சத்துருக்களுக்கு விளையாட்டு காட்டுகின்றார். தயவு செய்து இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 27/3/2024 முதல் 31/3/2024 கன்னி ராசிக்காரர்கள் இந்த உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள, அதிலும் குறிப்பாக வீட்டுக்கு அருகாமையில் உள்ள அந்த முனீஸ்வரர் கோவில் அல்லங்கில் ரோட்டடியில் ஏதாவது முனீஸ்வரர் இருப்பாங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக நீங்கள் குடியிருக்கும் எல்லையில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள கண்டிப்பாக ஒரு முனீஸ்வரர் இருப்பார். அந்த முனீஸ்வரருக்கு வேண்டிய சில கைங்கரியங்களை படைத்து சேவித்து வாருங்கள். ஒரு தடவை போனாலே போதும். குறிப்பாக சனிக்கிழமையாவது செவ்வாய்க்கிழமையாவது செய்யுங்க. அந்த சேவித்தல் கைங்கரியங்களை அன்றைய தினம் ஒரு நாள் செஞ்சாலே போதும். சில பேர் சாராயம் கொடுக்கணும், சுருட்டு கொடு, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அவங்க முனீஸ்வரருக்கு குறிப்பாக அங்கே அந்த இடத்துல உள்ள ஒரு பூஜாரி இருப்பார். அவர்கிட்ட கேட்டு அவருக்கு கேட்கறத வாங்கி கொடுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை பொன்மயமாக விளங்கும். இதெல்லாம் யோக முனீஸ்வரர் இவர். சரி, இதனை ஒருபடி கொஞ்சம் மேலே செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் ஆற்றங்கரையோரத்தில், அதாவது நீரோடை ஆற்றங்கரையோரத்தில் உள்ள முனீஸ்வரர் இவது சக்தி அதிகமாக கிடைக்கும். நீங்க செஞ்சுட்டு வந்த மறுநாளே உங்களுக்கு அந்த யோக முனீஸ்வரர் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவர் அந்த ஆற்றங்கரை, குளத்தங்கரை, நதிக்கரை, இந்த மாதிரியான உள்ள இடங்கள்ல முனீஸ்வரர். அந்த முனீஸ்வரரை ஒரு தடவை சேவிச்சேன்னு சொன்னாலே பல பல அதிசயங்களை உங்களுக்கு அள்ளி காட்டுவார். இதையும் தாண்டி உச்சபட்சமாக மலையடி வாரத்தில் சில இடங்களில் குன்றுகளில் கூட முனீஸ்வரர் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன கோவிலாக இருக்கும். அந்த கன்னி ராசியிலே பிறந்த அத்தனை நேயர்களும் அந்த இது கிளைமேக்ஸ். இதெல்லாம் ஒரு 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 தடவை போனீங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பார் அந்த மலையடிவார முனீஸ்வரர். இதுதான் யோக முனீஸ்வரர்னு பேர், ஒப்பற்ற முனீஸ்வரர். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை தவறாமல் கொஞ்சம் செய்யுங்க. அதில் குறிப்பாக அந்த தேதியை சொல்லியிருக்கிறேன். அதாவது சதய நட்சத்திர 2ஆம் பாதத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்றிணையக்கூடிய மெச்சாகக்கூடிய நேரம். அவர் காற்று, இவர் நெருப்பு. இந்த ரெண்டும் சேரும் பொழுது சங்கர நாராயணனாகவும் பார்க்கலாம், ஒப்பற்ற யோக முனீஸ்வரராகவும் இவர் காட்சி கொடுப்பார். அதான் சிவன் அப்படிங்கிற கணக்கு. இந்த சிவன்லேயே அந்த முனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு உருவத்தை, தன்னுடைய உருவத்தை மாற்றி அமைத்து காட்டக்கூடிய சிவபெருமான். அதான் முனீஸ்வரர், ஈஸ்வரர் அப்படின்னு வரும். ஈஸ்வரருக்கு அங்கே உள்ள அந்த முனீஸ்வரரை அர்ச்சனை செய்து கொண்டு வரக்கூடிய அந்த பூஜாரி என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி அன்றைய தினம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அந்த கைங்கரியத்தை செஞ்சு சேவித்து வந்தீர்களே ஆனால் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, சிக்கல்கள், தொல்லைகள், துயரங்கள், செய்வினை தீவினைகள் எல்லாம் இருந்தாலும் அத்தனை அடிபட்டு உங்களுக்கு வாழ்க்கை சொர்க்கமயமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ கேட்டதை கேட்டபடி கண்டிப்பாக அருள்வார் அந்த யோக முனீஸ்வரர். இதான் இது ஒரு முக்கியமான கட்டம். ஒரு பிரளயம் உருவாகக்கூடியது போல செவ்வாயும் சனியும் 6ஆம் இடத்துல கைகோர்த்து நிற்கிறாங்க. 2 பேருமே 6ல் இருக்கிறது கிடைக்க முடியாத ஒரு அதிசயம். இப்படிப்பட்ட வாய்ப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைத்திருக்கின்றது. ஆகையினால எந்த யோகம் வேண்டுமானாலும், எந்த கோரிக்கை வேண்டுமானாலும் வையுங்கள், நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அரசு வேலையா, திருமண பாக்கியமா, குழந்தை பாக்கியமா, அல்லங்கில் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போய் அல்லங்கில் எதிரிகளால் முறியடிக்கப்பட்டு வீழ்ந்து நொந்து நூலாகி இருக்கிறீர்களா, அங்கே நான் சொன்னபடி செய்யுங்க, அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரும். வீடு வாசல் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா,
அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக அந்த முனீஸ்வரர் வழங்குவார். முனி என்றால் சாதாரணமானதல்ல. சிவபெருமானிலேயே முனீஸ்வரர் என்பவர் உச்சபட்ச சக்தியை வைத்திருப்பவர். ஆகையினால தன்னுடைய பக்தர்களுக்கு கேட்டதை கேட்டபடி வழங்குவார். ஆகையினால் பிள்ளைகள் படிப்பு சரியில்லையா, படிப்புக்காக போய் கேளுங்க. தாய் தகப்பன் குணமடைய வேண்டுமா, இதை செய்யுங்கள், கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல யோகமாக உங்களுக்கு விளங்கும். இந்த குறிப்பு நீங்கள் செஞ்சுட்டு வந்த மறுநாள் மலையடி வாரத்தில் உள்ளவராக இருந்தால் மறுநாளே உங்களுக்கு கேட்டதை கொடுப்பார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் அந்த மலை அடிவாரத்திலே உள்ள முனீஸ்வரர். ஆகையினால் இதை சரியான முறையில் பயன்படுத்தினேன்னு சொன்னால் வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் ஒளிமயமாக விளங்கும். கண்டச்சனி, அந்த சனி, இந்த சனி, ஏழரை சனி எது வந்தாலும் சரி முனீஸ்வரர் பார்த்து கொள்வார். ஆகையினால ஒரு முறை சென்று வாருங்கள், நல்லதே நடக்கும். அவர் மீனராசிக்கு செவ்வாய் போகிறதுக்குள்ள உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அந்த யோக முத்திரையை கொடுத்து அருள் புரிவார் அந்த யோக முனீஸ்வரர். ஆகையினால அதில் சித்திரை மாதம் பிறக்கிறதே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகத்தான் பிறக்குது. அது பின்னால் பார்ப்போம். ஆக இனி குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளால் தான் பலவிதமாக பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. அந்த யோகச்சனி வந்த போதிலும் கூட ஒன்றுமே நடக்கலைன்னு புலம்பிக் கொண்டிருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு உள்ள நுழைஞ்சு ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பண்ணி பார்த்தோம்னு சொன்னோம்னா யாரோ ஒருத்தன் ஜீவனை செஞ்சுருக்கான், இல்லை சங்கடத்தை உண்டு பண்ணியிருக்கான், இல்லை போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி கண்டடி பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் வரும், நிச்சயமாக வரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் 9ஆம் வீடு 5ஆம் இடம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சீர்கட்டு போயிருக்கும். பெரும்பாலும் யார் என்ன சொன்னாலும் நம்பி ஏமாந்து போகக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி. எது வேணாலும் உடனே நம்பிடுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம். சத்துருக்கள் இதில் ஊடாடி உங்களை பந்தாடி புரட்டி எடுத்திருப்பாங்க. நயவஞ்சம் இப்போ ஏன் கூட இருக்கிறவங்களே எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஆகையினாலே கொஞ்சம் இதை முயற்சி செய்து ஏற்று அந்த சேவை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதெல்லாம் உணர வைத்து விடும். உண்மையானவன் யாரு கெட்டவன் யாரு அப்படிங்கிறதெல்லாம் காட்டி கொடுக்கும். வாழ்க்கையில் சில பிரிவினைகளெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த பிரிவினைகள் எல்லாம் அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொண்டு சேர்ப்பார். யாரை சேர்க்கணுமோ அவரை கலத்தி விட்டுருப்பீங்க, யாரை கலத்தி விடணுமோ அவரை சேர்த்து வச்சிருப்பீங்க. இதெல்லாம் அந்த முனீஸ்வரர் காட்டி கொடுத்துருவார். காட்டி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒளிமயமானதாக ஆக்கி காட்டுவார். இந்த சனியுடன் சேர்க்கின்ற இந்த செவ்வாய் சேர்க்கை மிகவும் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை விளங்க வைப்பார். இந்த யோக முனீஸ்வரருடைய அருள் நான் சொன்னபடி ஒரே ஒரு தடவை போயிட்டு வாங்க, நிச்சயமாக வாழ்க்கை சொர்க்கமாகும். நன்றி, வணக்கம்.